ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தேர்ஸ்டே ஆஃப்டர்நூன் டு ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். எப்பொழுதுமே நம்மளுக்குன்னு ஒரு லேசி டேஸ் வரும் பாருங்க, அதேமாரி இன்றைக்கி என்னோட லேசி டே. நாளைக்கு வெள்ளிக்கிழமை, கண்டிப்பாக இன்றைக்கி வந்து வீடெல்லாம் துடைக்கணும், நிறைய வேலைகள் இருக்குது. ஆனால் வந்து எனக்கு வந்து ரொம்ப லேசி ஆயிடுச்சு. இப்போ நான் டைம் என்னென்னு காமிக்கிறேன் பாருங்கள். மணி வந்து மத்தியானம் 1:49. இவ்வளோ நேரத்தில் என் வீட்டை பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கேவலமாக இருக்குது. எந்த வேலையும் பார்க்கல. அப்படி காலைல சமைச்சதோடு அப்படியே எல்லாத்தையும் போட்டுட்டேன். பாருங்கள், சிங்க் நிறைய பாத்திரம் இருக்குது. கவுண்டர் டாப்பில் சமைச்சது சமைச்சபடி கிடக்கு. வீடு ஃபுல்லாக குப்பையாக கிடக்கு. இங்கே பாருங்கள், பெட்டில் இருந்து இன்னும் பெட்ஷீட்டை கூட எடுத்து வைக்கல. அப்படி ஒரு லேசி டேனால் இன்றைக்கி எனக்கு இந்த டே தான். என்ன பண்ண, இருந்தாலும் லேசியாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம தான் வேலையை பார்க்கணும். அப்படியே வீடு கிடந்தாலும் அசிங்கமாக இருக்கும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு டீயோ காஃபியோ நம்மளுக்கு பிடிச்சதை போட்டு குடிச்சிட்டு, ஒரு மியூசிக்கை உங்களுக்கு பிடிச்ச இளையராஜா சாங்ஸ் ஏதாவது ஒன்று போட்டுட்டு நம்ம வந்து நம்மளுடைய வேலையை ஆரம்பிக்க போகிறோம். நான் வந்து அதே மாதிரி தான் செய்வேன். என்னுடைய வேலையை இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா கிச்சனை பார்க்கும்போது தான் ரொம்ப வந்து அசிங்கமாக இருக்குது. அதனால் கிச்சனில் எல்லா பொருளையும் வந்து எடுத்து வச்சுட்டு நல்லா கவுண்டர் டாப் எல்லாத்தையும் தொடச்சிட்டு நீட்டாக்கி வச்சுட்டேன். சாப்பாடெல்லாம் அந்தந்த இடத்துல வச்சுட்டேன். பாத்திரம் மட்டும் போட்டேன். பாத்திரம் லாஸ்ட்டாக வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து விளக்கிக்கிடலாம் அப்படின்ட்டு பாத்திரத்தை போட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, எப்பொழுதுமே வந்து அப்பப்போ வாரம் ஒற்றை அடிக்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து நம்ம ஒரு மாதம் அப்படின்னு அடிக்கும்போது எல்லா ரூம்லேயும் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய வேலை வந்து இழுத்துக்கிட்டே போகும். அதுக்கு வந்து நம்ம டெய்லி அப்பப்போ வந்து வாரம் ஒற்றை அடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒற்றை சேராது. ரொம்ப அதுக்கு இன்றைக்கி வந்து என்னென்ன வேலை பார்க்க போகிறேன்னா, ஒட்டை அடிச்சுட்டு எல்லா ரூமையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஜன்னல் எல்லாத்தையும் தொடச்சி விட்டு இன்றைக்கி வந்து பெட்ஷீட் எல்லாத்தையும் துவைச்சி போட்டு இன்றைக்கி வந்து கொஞ்சம் வந்து லேசி டேலேயே வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் பிஸியான டேயாக தான் ஆக்கி வச்சுருக்கேன். ஏன்னா வந்து நாளைக்கு வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக வந்து இன்றைக்கே வந்து எல்லா வேலையும் பார்த்து வச்சிருவேன். நான் வெள்ளிக்கிழமை வந்து இந்த வேலையெல்லாம் நான் எதுவுமே பார்க்க மாட்டேன். மாப் போடுறது, விளக்கு தேய்க்கிறது, இது எதுவுமே நான் பண்ண மாட்டேன். எல்லாமே வந்து நான் வேலைக்கிழமை பண்ணிடுவேன். சில சமயம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கே வந்து ரொம்ப போர் அடிக்கும். நம்மளுடைய வேலை நிறைய இருக்கும். ஆனால் வந்து நம்மளுடைய உடம்பும் மனசும் வந்து வேலை செய்யறதுக்கே வந்து பிடிக்காது. அப்படியே சோம்பேறித்தனமாக அப்படியே உட்காந்துருவோம். அப்படி லேசி டே ஆயிடுச்சு அப்படின்னா நான் வந்து எந்த வேலையுமே பார்க்க மாட்டேன். அப்படியே வந்து ஃபோனை பார்த்துட்டு உட்காந்துருவேன். ஈவினிங்க்கு மேலே தான் ஐயோ நம்ம இன்னும் வேலை பார்க்கலையே, நிறைய வேலை இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு எனக்கு பிடிச்ச சாங்கை கேட்டுக்கிட்டு அப்படியே வேலை பார்க்கும்போது எனக்கு அப்படி சுறுசுறுப்பாகிருச்சு. பாருங்கள், வந்து நான் எல்லா ரூம்லேயும் வந்து டீப் க்ளீன் தான் பண்ணுறேன். இப்படி பண்ணுறதுக்கு பிறகு நம்ம டெய்லி வந்து வாரத்தில் இப்போ திங்கக்கிழமை அப்படின்னா திங்கக்கிழமை இன்றைக்கி வந்து ஒரு பெட்ரூம், செவ்வாய்க்கிழமை அப்படின்னா செவ்வாய்க்கிழமை ஒரு பெட்ரூம், புதன்கிழமைனா ஹாலு, விளக்கிழமைனா கிச்சன், அப்படிங்கிற மாதிரி நம்ம டெய்லி ஒவ்வொரு ரூமை க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்மளுக்கு வந்து இந்த ஒரே நாளில் வியாழக்கிழமை எல்லா ரூம்லேயும் க்ளீன் பண்ணுறதோட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரூம் க்ளீன் பண்ணாகும். நம்மளுக்கு வந்து வேலைகளை குறைக்கும். அதிகமாக வந்து நம்ம வேலை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டாம். அப்படி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் வந்து ஒற்றை அடித்து முடிச்சிட்டேன். இப்போ வந்து நிறைய டஸ்ட் ஆகிடுச்சு ரூம் ஃபுல்லாக. இப்போ வந்து அதை வந்து நல்லா தொடச்சி விட்றேன். இப்போ எல்லா ரூம்லேயும் வந்து டஸ்ட்டாக தான் இருக்குது. அதனால் வந்து ஒரு துணியை எடுத்து நல்லா துடைச்சிக்கிட்ட போகிறேன். அப்படியே அது கையோடையே வந்து ஜன்னல் எல்லாத்தையுமே நான் வந்து கையோடு வந்து தொடச்சி விட்றேன். டஸ்ட் அடிச்சுட்டு நம்ம வந்து துடைக்கலை அப்படின்னா வந்து அந்த டஸ்ட்டை வந்து அப்படி அப்படியே டேபிள் மேலே ஒட்டிக்கிடும். அதனால் கையோடு இந்த வேலையை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா ரூம் வந்து நல்லா நீட்டாக அண்ட் க்ளீன் ஆகிரும்.
பாருங்கள், இன்றைக்கி வந்து நான் எல்லா வேலையுமே வந்து கையோடு பார்த்துட்டேன். எல்லாத்தையும் நல்லா தொடச்சி முடிச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் வீடு ஃபுல்லாக நல்லா வந்து பெருக்கிட்டு இப்போ வந்து நல்லா மாப்போட ஆரம்பிச்சிட்டேன் எல்லா ரூம்லேயும். இப்போ வந்து வீடு வந்து நல்லா சுத்தமாக நீட் அண்ட் க்ளீன் ஆகிடுச்சு. இது மட்டும் இல்லாமல் பெட்ஷீட்டு எல்லாமே துவைச்சி போட்டு மாடியில் எடுத்து போட்டாச்சு. பாருங்கள், எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல நீட் பண்ணி வச்சாச்சு. மாவு வேறு ஊற போட்டு வச்சுருந்தேன். அதனால் வந்து இன்றைக்கி மாவாட்டுற வேலை வேறு இருக்குது. மாவுக்கு வந்து உளுந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இதையும் வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து என்னுடைய வேலை எல்லாமே மோஸ்ட்லி வந்து எல்லா வேலையுமே முடிஞ்சிடுச்சு. இதெல்லாம் எனக்கு பார்க்க மத்தியானம் ஆரம்பித்தேன். அப்புறம் கொஞ்சம் பிரேக், எல்லா வேலையும் தொடச்சி முடிச்சதுக்கப்புறம் இது வந்து மாவாட்டுறது எல்லாமே ஈவினிங் தான் வச்சுக்கிட்டேன். உளுந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அரிசி வந்து நல்லா நனைஞ்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்பெல்லாம் வந்து மத்தியானமே க்ளீன் பண்ணிட்டேன். அது அப்படியே தான் இருக்குது. நைட்டு வந்து டிஃபனும் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், எல்லாமே கழுவுனதெல்லாம் அப்படியே நீட்டாக இருக்குது. நைட்டுக்கு வந்து நான் டிஃபன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கார சட்னியும் கோதுமை வந்து தோசையும் தான் சுட போகிறேன். இந்த கார சட்னி வந்து சாம்பார் தூள் போட்டு பண்ணுறது, மிளகாய் போடாமல், நல்லா டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இதுவும் வந்து கரைச்சி வச்சுட்டேன். இப்படி தான் என்னுடைய நாள் வந்து ஒரு லேசி டே வந்து இப்படி தான் ஒரு பிஸி டே ஆக்கி ஃபுல்லாக ஓடிச்சு. உங்களுக்கு இதேமாதிரி லேசி டேஸ் இருக்கா? நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.